சகோதரர் அவர்கள் குறை சொல்லப்படாத தொடரை கொண்ட அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸையாவது நீங்கள் காட்டி நிரூபித்து விட்டால் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். அடிப்படை விதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை விதி அப்படின்னு கேட்டால், அதாவது குறை சொல்லப்படாத அறிவிப்பாளர் தொடரை கொண்டது அப்படின்னு நம்ம பொறுக்கி எடுக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது ரொம்ப குறைவாகத்தான் அந்த ஹதீஸுகள் கிடைக்கும். நிறைய அறிஞர்கள், பல அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய, அதாவது மனன சக்தியின் மலைக்குன்றுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர்கள், அவர்கள் மீதும் குறை சொல்லப்பட்டிருக்கிறது. பல நூல்களில் சொல்லுவாங்க முதல்லிஸ், இவர் என்ன அப்படின்னு சொன்னால் தனக்கு அறிவிப்பவரை விட்டு விட்டு அறிவிப்பாளர். இவர் யாருண்டா மிகப்பெரிய அறிஞராக இருப்பார். சரியா? அதே போன்று சில அறிஞர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கிறது, இது பலவீனம் என்று சொல்லப்பட்டிருப்பார். குறை சொல்லப்பட்டிருக்கிறாரா என்று நம்ம பார்க்க முனைந்தோம் என்று சொன்னால் அப்படி பார்த்தா நிறைய ஹதீஸுகளை தள்ள வேண்டியிருக்கும். எக்கச்சக்கமான ஹதீஸுகளை குறை சொல்லப்படாதவர்கள் யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? 1-2 பேர் தான் இருக்க முடியும். ரொம்ப கம்மி. அதாவது 1-2 பேர்னு சொல்கிறீங்களே, 1-2 பேர் இருக்காங்களா, அவங்க காட்டுங்கிறது கேட்க வேண்டாம். குறைவான எண்ணிக்கை காட்டுவதற்காக அந்த செய்தி சொல்கிறேன். நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி அதை அணுக வேண்டும் என்று சொன்னால், அணுகக்கூடிய முறையிலே உள்ள கோளாறு தான் அவருக்கு. என்ன சொல்கிறார் அப்படின்னாட்டா, ஒரு அறிவிப்பாளர் கூட குறை சொல்லப்படாதுன்னு அப்படி நம்ம அணுகக்கூடாது ஹதீஸுகளை. அப்படி அணுக வேண்டும் என்று எந்த ஹதீஸுக்களை விதிகளும் சொல்லவில்லை. ஒரு ஹதீஸை நீங்கள் அணுகுகின்ற பொழுது சரியா தவறா என்பதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் அறிவிப்பாளர்கள் குறை சொல்லப்பட்ட அறிவிப்பாளராக இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எந்த விதியும் சொல்லலை. என்ன சொல்கிறது என்றால், குறை நிரூபிக்கப்படாத, தெளிவாக முன்னால் சொன்னதை தான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், குறைகள் நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அப்படி குறை நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்கள் நிரூபிக்கப்படாத குறைகள் அதாவது குறை நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருந்தால் அப்போ அந்த ஹதீஸை ஏற்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. குறைகள் நிரூபிக்கப்படாதவராக இருந்தாலும் குறை சொல்லப்பட்டிருக்கல, அதனால் இவர் ஹதீஸை தள்ளணுன்னு ஹதீஸு கலையில் எந்த நூலும் எழுதப்படலை. குறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை, இதுதான் ஒன்று. அடுத்து அன்புக்குரியவர்களே, அவர் ஒன்று செய்தியை கேட்டார். என்ன அப்படி கேட்டால், நீங்கள் எது ஜக்காத்து கொடுக்குறதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குதா, இந்த குறைகள்லாம் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா என்ன இல்லை. இவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். அணியக்கூடிய நகைகளுக்கு அதுலேயும் குறை சொல்லப்பட்ட அறிவிப்பாளர் இருக்கிறார். அம்ர் இப்னு ஷுஐபின் அன் அபீஹி அன் ஜத்திஹி அப்படின்னு இடம் பெற்றிருந்தால் அந்த செய்திகளை மறுக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி உள்ளது நீங்கள் ஆதாரப்பூர்வமானதாக தான் ஏற்றுக்கொண்டு என்ன செய்றீங்க, இதையோ அல்லது நகைக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற வந்திருக்கக்கூடிய, நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியில் அன் அம்ர் இப்னு ஷுஐபின் அன் அபீஹி அன் ஜத்திஹி என்ற இந்த தொடரை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் ஹல் அத்தொழுத்தின ஜக்காத்தஹாதா, இந்த வளையல்களுக்கு அவங்க அந்த இதில் செய்தியில் வருது, யமனிலிருந்து 2 பெண்மணிகள் வந்தார்கள், அவருடைய கரத்தில் என்ன இருக்குதுன்னா, அதாவது கனமான 2 வளையல்கள் இருந்தன. கனமான அந்த வளையல்களில் அணிந்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து, நீங்கள் இதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து வருகிறீர்களா என்று கேட்குறாங்க. அத்தொழுத்தின ஜக்காத்தா, இதற்கு ஜக்காத்தை கொடுத்து வருகின்றீர்களா? அப்போ கொடுத்து வருகின்றீர்களா என்றாலே திரும்ப திரும்ப இதுக்கு கொடுத்து வருகின்றீர்களா என்று தானே புரிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவாக தெரியவில்லையா? அடுத்து இன்னொரு ஹதீஸை நம்ம சொன்னால், குல்லு ஆமீன், ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற ஹதீஸும் இருக்கிறது. இப்படி பல ஹதீஸுகள் நாம் எடுத்து வைத்தும் கூட இதை ஏன் சிந்திக்க மறுக்கிறார்கள், ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்பதை நமக்கு புரியவில்லை. குறை நிரூபிக்கப்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமே தவிர குறை சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அது ஹதீஸினுடைய உசூல் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் காதிர், கோயம்புத்தூர். நான் கேட்கக்கூடிய கேள்வி அண்ணன் பிஜே அவங்ககிட்ட,
இப்போ வந்து அதாவது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த பொருளாதாரத்துலேருந்து ரெண்டாவது கொடுக்க வேண்டியதில்லை. மேலும் பொருளாதாரம் வந்தால் அந்த பொருளாதாரத்தில் கொடுக்க வேண்டுமா? அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு பதில் சொல்லணும். அதாவது நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், ஒரு பொருளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தட்ட இருந்தது, ஜக்காத்து கொடுத்து விட்டார். இன்னொரு 2 லட்ச ரூபாய் அவருக்கு மறுபடி கிடைக்கிறது. இந்த 2க்கு அவர் கொடுக்கணும். நிலைப்பாடு என்னன்னு கேட்டார்ல, கொடுக்கணும். 12க்கும் கொடுக்க வேண்டியதில்லை. 10 லட்ச ரூபா இருந்து ஜக்காத்தை கொடுத்துட்டாரு, மறுபடி 2 வந்து 12 ஆகிடுச்சு. 12 எப்படி அவனு கேட்கக்கூடாது, ஜக்காத்தெலாம் கொடுத்துருப்பாரு, அது கழிஞ்சிருக்குமென்னு கேட்கக்கூடாது. ஒரு உத்தேசமாக வச்சுக்கிறது தான், விளங்குதா? அப்போ 12 லட்ச ரூபா வந்த உடனே இந்த 2க்கு கொடுக்கணுமான்னு கேட்குறாரு. கொடுக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. செல்வத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும், இது கொடுக்கப்படலை, இது ஒரு செல்வம். இந்த 10 லட்சங்கிற செல்வத்துக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டாரு. இந்த 2 லட்சம் ஹுதுமின் அம்பாலியும் சதக்கா, அவங்களுடைய செல்வங்கள்லேருந்து ஜக்காத்தை எடு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த செல்வத்துக்கு ஜக்காத்து எடுக்கலை, இந்த செல்வத்துக்கு ஜக்காத்து எடுத்தாச்சு. எடுக்காதுக்கு எடுக்க வேண்டியதானே? பொருளுக்கு ஒன்று எடுக்கலையே, எதுக்கு தான் எடுக்கலையே? வருஷங்கிறது வந்து சொல்வது வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது வந்து அதிலே உள்ளது. செல்வத்தில் நான் கேட்குறேன், அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஏன் கொடுக்கணும்? அதே காரணத்துக்கு தான் இந்த 2 லட்சத்துக்கும் கொடுக்கணும். முதல்ல 10 லட்ச ரூபா இருந்துச்சுல, ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஏன் நீங்கள் ஆதாரம் கேட்கல? ஃபஸ்ட்டு கொடுப்பதற்கு எது ஆதாரம் என்று உங்களுக்கு சரிப்பட்டுச்சோ அதே ஆதாரத்துக்காகத்தான் மறுபடி வரக்கூடியதுக்கும் கொடுக்கணும். சின்ன விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சைஃபுல்லா. நூர் மோதியிடம் இந்த கேள்வி. நேற்று நூர் முகமது அவர்கள் கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டாம் என்பதற்கு குர்ஆனில் ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சகோதரர் பிஜேயை பார்த்து இந்த கேள்வி வைத்தார்கள். இதை ஒட்டி யார் கொடுக்க வேண்டும், ஜக்காத்து வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டதற்கும் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் ஆதாரத்தை வைக்க வேண்டும் என்று சகோதரர் பிஜே அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா இல்லையா? அதாவது கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் தயவுசெய்து இன்னொரு விளக்குங்க. என்ன வருடம் ஜக்காத் கொடுக்க வேண்டும், கொடுக்கப்பட்டதற்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று சகோதரர் பிஜே அவர்கள் நேற்றிலிருந்தும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா இல்லையா? அதாவது சகோதரர் அவர்கள் நாம் எடுத்து வைத்த ஆதாரம் இருக்கிறதே, அந்த ஆதாரம் பற்றி கேட்கல. இந்த ஒரு அடிப்படை இருக்குல்ல, இந்த அடிப்படையை ஒத்துக்கிறீங்களா? நாம் இந்த அடிப்படையை, அதாவது வாதத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் தான் தனது வாதத்திற்கு சான்றுகளை வைக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படை இருக்கிறதே, இந்த அடிப்படையை நாம் மறுக்கலை. நாம் என்ன மறுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நாம் இந்த கருத்தை புதிதாக எடுத்து வைக்கவில்லை. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் வாதத்தை எடுத்து வைக்கின்றீர்கள் அல்லவா? அந்த கொடுக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான சான்றுகளை தர வேண்டுமே தவிர உங்களது விளக்கங்களை, உங்களது ஊகங்களை பதிலாக தரக்கூடாது. வாதத்தை எடுத்து வைப்பது நீங்கள். எடுத்து வைத்து தான் என்ன செய்றீங்க, என்னை விவாதத்துக்கு அழைக்கின்றீர்கள். நாங்கள் இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறோம், இந்த வாதத்தை நீங்கள் மறுப்பதாக இருந்தால் வந்து மறுங்கள் என்றெல்லாம் நீங்கள் சவால் விட்டு கூப்பிட்டதெல்லாம் எதுக்கு தான்? நீங்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைத்து ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை நீங்கள் தான் எடுத்து வைக்கிறீங்க. சரியா? அப்போ பிரச்சனையை அணுகக்கூடிய முறை திசை திருப்புற மாதிரி இருக்கக்கூடாது. வாதத்தை வைக்கிறது யார் புதுசா? இதுக்கு முன்னால் யார் நான் வச்சுருக்கேன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும், மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் வாதத்தை வச்சுருக்கிறேன்னா அந்த நிலைப்பாடு இருக்குது. மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்கிறதே, இந்த கருத்து இருக்கிறது.
இருக்கக்கூடிய இந்த கருத்தில் நீங்கள் புதிதாக ஒரு கருத்தை வைக்க வருகின்றீர்கள். சரியா? இப்படி கூட ஒரு சிந்திக்கலாம். இருக்கக்கூடிய கருத்தை தானே நான் மறுக்கிறேன், அதையாவது ஒத்துக்கிறீங்களா? இருக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இருப்பதை நீங்கள் மறுக்கின்றீர்கள், நீங்கள் பகிரங்கப்படுத்துங்க. அது அப்போ இருக்குதுங்கிறது உறுதியாயிடும். இருக்குது, இதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்துடுவான். எனவே அன்புக்குரியவர்களே, வாதத்தை புதிதாக எடுத்து வைப்பது யார்? நானா எடுத்து வச்சேன்? எடுத்து வைத்தது நீங்கள். ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும், நீங்கள் கையழைத்தாலும் இதுதான் நிலைப்பாடு, கொடுக்க வேண்டும் என்ற இந்த வாதத்தை நீங்கள் வைத்தீர்களேயானால் அதற்கு நீங்கள் உங்கள் கருத்தை நிலைநாட்டுகின்ற விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? தக்க சான்றுகளை குர்ஆனிலும் நபிமொழியிலிருந்து எடுத்து காட்ட வேண்டும். நீங்கள் எப்படி கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கணும் என்று நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, அது மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களா கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அல்லது குர்ஆனில் வந்திருப்பதாக ஆதாரத்தை எடுத்து காட்டணும். இதுதான் இங்கே மேற்று. ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது சின்ன விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் அய்யூப் அலி, நாகூரை சார்ந்தவன். இந்த என்னுடைய கேள்வி நூர் முகமது பாக் அவர்களுக்கு தான். சகோதரர் அவர்கள் நேற்று காலையிலிருந்து மாலை வரை நடந்த விவாதத்திலும் சரி, சரியான ஆதாரங்களை நான் கடைசியில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் ஆட்டை அவுத்து விட்டு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அதுதானே, 40 ஆடுகள் இருந்தால் 40 ஆட்டிற்கு மேல் 120 வரையில் ஒரு ஆடும், 120ற்கு மேல் 121 வந்தால் 2 ஆடுகளும் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்ன அந்த ஹதீஸிற்கு உங்கள் எதிர்கருத்தில் உள்ளவர்கள் இப்போது பதில் சொல்கிற போது அதுக்கு அப்படி கொடுத்து விட்டால் அதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரம் சொல்லுங்கள். வருஷம் கொடுக்கணுமா, அல்லது மாதம் கொடுக்கணுமா, அல்லது வாரம் கொடுக்கணுமா, இதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க என்கிற செய்தியை சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இந்த ஆட்டு ஹதீஸ் சம்மந்தமாக நீங்கள் என்ன இங்கே பதிவு செய்ய விரும்புகிறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கடைசியாக எடுத்து வைத்ததற்குரிய காரணத்தை நம்ம முதல் சொல்லிடுவோம். அதாவது கடைசியாக எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தொகுப்புரை என்று வேற சொன்னார்கள். நாம் ஒப்பந்தத்தின் போடுகின்ற பொழுது தொகுப்புரை என்பது இல்லை என்று தான் முடிவுக்கு வந்திருக்கிறோம். தொகுப்புரை சகோதரர் குறிப்பிடுகின்ற பொழுது தொகுப்புரையில் இப்படி சொன்னார், தொகுப்புரையே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விவாதம் என்பது ஒரு நாளோடு முடிந்து விடக்கூடிய விஷயம் இல்லை. விவாதம் என்பதை நாம் ஒரு நாளில் பேசி முடிச்சுக்கிட்டு யாருக்கும் தொகுப்புரை என்பதெல்லாம் கிடையாது. அதனால தான் எப்பொழுதும் தொகுப்புரையை இறுதி உரையாகத்தான் பேசக்கூடிய சகோதரர் பிஜே ஜெயினாபதின் அவர்கள் கூட தொகுப்புரை இல்லை என்ற காரணத்தினால அது பரவாயில்ல, எப்படி வேண்டாலும் இருக்கலாம் என்று அன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டோம். தொகுப்புரை இல்லை என்ற காரணத்தினால யார் வேண்டாலும் பேசிக்கலாம், நாளைக்கு மக்கள் நம்மளை பிடிச்சிக்கிடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணுங்கிற நிலை இருக்குது. இதை செய்தியை நேற்றும் கூட சொன்னேன், இன்றைக்கி நான் புதுசாக சொல்லலை. இந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கும்போது கூட இந்த செய்தி விவாதம் என்பது இன்றோடு முடிந்து விடவில்லை, விவாதம் என்பது நாளைக்கும் தொடர்கிறது. இது ஒரு மாதிரியான விவாதம். அதாவது நீங்கள் கேள்வி கேட்க, நாங்கள் பதில் சொல்ல, இப்படி தொடர்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு விவாத முறையாக இருக்கிறது. அதனால் கடைசியில் எடுத்து வச்சு தப்பிப்பதற்காக நான் செய்துவிட்டு போய்விட்டேன் என்றெல்லாம் சொல்ல நினைப்பது அது தவறானது. தப்பிக்க நினைக்கல, ஏன்டா தப்பிச்சா இன்றைக்கி வர முடியுமா? தப்பிக்க நினைக்கணும். கடைசி நேரத்தில் நான் ஆதாரத்தை எடுத்து வச்சுருப்போனா இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்ல. அப்போ தப்பிக்கணுங்கிற எண்ணத்தில் இல்லை. ஏன் இறுதியாகண்டா எடுத்து வைத்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியல, கடைசி வரைக்கும் முடிவுக்கு கொண்டு வர முடியல. நாமளாக தான் இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்தோம், அதை முடிச்சு வச்சுட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு வந்தோம். இப்போ ஆட்டுடைய சமாச்சாரத்தை கடைசியில் சொன்னதுனால நேரம் சுருக்கமாக இருந்த காரணத்தினால விரிவாக விளக்க முடியவில்லை என்ற காரணத்தினால அதை நாம் இப்பொழுது திரும்ப விரிவாக விளக்குகிறோம். அவர் கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஹதீஸை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் என்பது ஒரு வருடத்தில் இப்படி இருந்தார், ஒரு வருடத்தில் இப்படி இருந்தார், தனித்தனி சட்டமாகலாம் சொல்லவில்லை, எல்லாத்துக்கும் பொதுவாகத்தான் அந்த சட்டத்தை சொல்கிறது. ஒரு வருடத்தில் இருந்தாலும் என்ன நிலைப்பாடு என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய அந்த செய்தி தான் ஹதீஸ் தான். அது அந்த ஹதீஸில் என்ன வாசகம் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஒஃபி சதக்கத்தில் கனமி, ஆட்டினுடைய ஜக்காத்தினுடைய விஷயத்தில் 40 ஆடிலிருந்து 120 ஆடு வரைக்கும் என்ன ஒரு ஆடு கொடுக்க வேண்டும்.
இன்சாதத்து வாஹிதத்தன், இன்னொரு அறிவிப்பில் இன்சாதத்து வாஹிதத்துன் ரெண்டும் சொல்லிக்கலாம். ஜாதத்துகும் ஈமானா, அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துது. இந்த ஜாதத்துங்கிறது ரெண்டுமா பயன்படுத்திக்கலாம். ஜாதத்துகும் ஜாதத் வாஹிதத்தன், ஒன்றை அதிகப்படுத்துமையானால், எதில் நல்லா கவனமாக கவனிக்கணும், ஒன்றை அதிகப்படுத்துமையானால் எதில்? ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளில் அந்த 120 இருந்துச்சுல, அந்த 120இல் ஒன்றை அதிகப்படுத்துமையானால் ஃபீஹா ஷாத்தானி, அதில் 2 ஆடு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸு மிக தெளிவாக தெரிவிக்கிறது. இப்போ இதில் என்ன அப்படின்னாட்டா, எப்படி புரிந்து கொள்வது? இதில் தான் இப்போ ஹதீஸை மறுக்கல, ஹதீஸு ஆதாரபூர்வமானதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ உதாரணமாக 120 ஆடு இருந்து அதில் ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கப்பட்டு விட்டால், அதில் ஒரு ஆடு அதிகம் என்று சொன்னால் 120 தானே வரும். அப்போ 120க்கு அதாவது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு அல்ல, இது எதற்குத்தான் இது அப்படின்னு கேட்டால், ஜக்காத்து கொடுக்கப்படாத பொருளுக்குத்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கம். ஒரு புதிய விளக்கம், யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விளக்கம், எந்த ஹதீஸுக்களை அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளாத விளக்கம். அது எப்படி புரிய வேண்டும் என்று சொன்னால், புரிகின்ற விதத்தில் ஏற்பட்ட தவறு தான். என்ன அப்படின்னு சொன்னால், இன்சாதத்து வாஹிதத்தன், அது அதிகப்படுத்துமையானால் 120 தான் புரியணும். எந்த 120? ஜக்காத்து கொடுத்ததற்கு பிறகு ஒரு ஆடு வந்துச்சுன்னு வைங்களேன், அது 120ஆக ஆயிடும். 120 அதிகப்படுத்துமையானால் தான் வந்திருக்குது. ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருள் அதிகப்படுத்துன்னு வரல, சரியா? அப்போ ஜக்காத் 120 வந்து விட்டால், எந்த 120? ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளில் உள்ள அந்த 120 வந்து விட்டால், அப்போ அந்த 120 என்ன செய்யணும்? அந்த ஜக்காத்து கொடுத்த பின் ஒரு குட்டி போட்டுச்சு, 120 ஆயிடுச்சு. 120 இருந்தால் இதுதான் ஜக்காத்து. இந்த ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பொருளில் ஒன்று கூடிவிட்டால், இதில் 120க்கு வந்துட்டு அப்புறம் ஒன்று கூடிவிட்டால், அதான் ஃபீஹா ஷாத்தானி, அதில் 2 ஆடு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. ஏன்னா இதில் இப்படி ஒரு சந்தேகத்தை வைக்கப்படுகிறது. என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டால், வருஷமா டெய்லியா வாரமா இது எதில் இருக்குது? வருஷம் எடுக்கணுங்கிறது இந்த ஹதீஸில் இருந்தால் நான் சொன்னேன். வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் இருந்து இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த ஹதீஸில் இருக்குதுன்னு நான் சொல்லலையே. வேறு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னாட்டா, வேறு ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம இதுக்கு கொண்டு வருகிறோம். வேறு செய்திகளில் வருடம் எடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. ஒரு சட்டத்தை முடிவு செய்வதாக இருந்தால் ஒரு நபிமொழிகளில் வந்திருக்கக்கூடிய செய்தியை மட்டும் வச்சு முடிவு செய்யக்கூடாது. இது சம்பந்தமாக வேறு நபிமொழிகளில் என்ன வந்திருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஜக்காத்து என்பது வருடம் கொடுக்க வேண்டும் என்பதை வேறு நபிமொழிகளில் காண கிடைக்கிறது. இந்த கேள்விக்கு அது விடையாக அமைகிறது. ஒரு ஹதீஸில் தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் நியதி இல்லை. ஒரு சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் சேகரித்து, ஹதீஸுகளை சேகரித்து தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு நபிமொழியை மட்டும் தூக்கி பிடித்து கொண்டு இதில் வருஷம் இல்லையே, இதில் வருஷம் நிறுவீங்க, நான் சொன்னேன் அதில் வருஷம் இருக்குன்னு சொன்னேன்னா, நான் சொன்னால் அப்போ நீங்கள் கேட்கணும், சொன்னால் கேட்கணும், என்ன வருஷம் இருக்குதா அப்படின்னு நான் சொல்லலையாங்க. வருடம் இருக்கிறது என்று இந்த நபிமொழியில் அல்ல, வேறு நபிமொழியில் இருக்கிறது. ஆக இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா என்பதை ஒத்துக்கொண்டார்கள். இதில் வருடம் என்ற செய்தி இல்லை, நாமளும் ஒத்துக்கொண்டோம். வருடம் இருக்கிறது, அடுத்ததில் வேறு ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனால் எதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள்? அதாவது கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு இதை புரிந்து கொள்ள முடியும், அதை ஒத்துக்கின்றாங்க. ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்கலாம் என்ற கருத்துக்கு இதை ஆதாரமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இப்படியும் வாய்ப்பு இருக்கிறது, அப்படியும் வாய்ப்பு இருக்கிறது என்று அப்படி சொன்னார்கள். ஏதாவது ஒரு விதத்தில் வாய்ப்பு இருக்குன்னு அதை ஒத்துக்கிட்டீங்களே, வாய்ப்பே இல்லைன்னு மறுக்காம, வாய்ப்பே இல்லை இதில் அப்படிலாம் சிந்திக்கவே முடியாதுன்னு சொல்லாமல் இந்த அளவுக்காவது ஒத்துக்கிட்டது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இதில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இப்படி புரிவதற்குத்தான் ஆதாரம் இருக்கிறது என்பதை சகோதரர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். காஜானூர், குமரி மாவட்டம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், சகோதரர் நூர் முகமது அவர்களுக்கு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக
சகோதரர் பிஜே அவர்களும் நீங்களும் வாதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் பல சகோதரர்கள் குறிப்பிடுகிற போது இது சமூகத்தினுடைய பிரச்சனை என்று குறிப்பிட்டார்கள். உலகமே இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எப்போது விஸ்வரூபம் எடுக்கிறது என்றால், பிஜே என்ற ஒரு தனிநபர் சொன்னால் இது விஸ்வரூபம் எடுக்காது. ஒரு அமைப்பின் சார்பாக அதனுடைய அறிஞர்கள் குழு இருந்து ஆய்வு செய்து நூல் வடிவிலே தங்களுடைய ஆதாரப்பூர்வ பத்திரிகையிலே வெளியிடுகிறார்கள். விஸ்வரூபம் எடுக்கிறது. அவர்கள் அப்படி தங்களுடைய ஆதாரபூர்வமான பத்திரிகையிலே வெளியிடுகிற காரணத்தினாலே தான் தனித்தனியாக பேசிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் வேறொரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆதாரபூர்வமான பத்திரிகையிலே வெளியிட்டு உலகமே பேசக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து இன்றைக்கு விவாதம் என்ற அளவிற்கு இது வந்திருக்கிறது. ஒரு பொது இடத்திலே விவாதம் என்று வந்திருக்கிறது. பல அறிஞர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல அமைப்பை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற லேபிளோடும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இது சமூகத்தினுடைய பிரச்சனை. இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்று, முதல் தூண், இரண்டாவது தூண் என்ற அந்தஸ்தை பெறக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்கள் தனிநபராக நின்று விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது 1400 ஆண்டுகளாக பேசப்படுகிற ஒரு கருத்தை அனைவரும் சேர்ந்து அந்த அத்தனை அமைப்புகளுடைய சார்பாக நீங்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெரிய பயானை நிகழ்த்தி விட்டு ஒரு கேள்வி கேட்டு போகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னென்னா, விவாதம் ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற அன்றைக்கே இது முடிவு செய்துட்டான். அது சகோதரர் பி ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் அமைப்பின் சார்பாக வந்திருக்கின்றீர்களா, தனிநபராக வந்திருக்கின்றீர்களா, இந்த பிரச்சனை அன்னைக்கே எழுந்துச்சு. அப்போ நான் தனிநபராகத்தான் வந்திருக்குன்னு சொன்னேன். இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்களே, வந்தால் உங்களுக்கு என்ன, சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இவங்கெல்லாம் வரக்கூடாது தடை இருக்குதா? நான் என்னைக்கு இந்த அமைப்பின் சார்பாக வந்திருக்கிறேன்னு சொன்னேன்னா, விவாத ஒப்பந்தம் போடுகின்ற அன்றைக்கே மாற்று கருத்துக்கு இடமில்லாத வகையில் சகோதரர் பி ஜெயலலிதா அவர்களிடத்தில் தெளிவாக சொல்லிவிட்டேன். விவாதம் செய்வது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த அமைப்பின் சார்பாக. நான் நூறு முகமது, அந்த ஒப்பந்தத்தில் அப்படித்தான், நூறு முகமது அவர் நூறு முகமதாகத்தான் வருவார். எந்த ஜாக்கு அதாவது ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் சார்பாகவோ, அல்லது விடியல் வெளியின் எம்என்பியின் சார்பாகவோ, அல்லது அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தின் சார்பாகவோ, அந்த இயக்கத்தின் சார்பாகவோ, இந்த இயக்கத்தின் சார்பாக வருவார் என்றெல்லாம் சொல்ல அன்றைக்கே தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்த அந்த நிகழ்வுகளை அந்த பார்க்காத காரணத்தினால, அது இணையதளத்தில் போடப்பட்டு இருக்கிறது, அதை பார்க்காத காரணத்தினால இப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. வைத்தது நியாயமான கேள்வி தான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அவரே சொல்கிறார், பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரே சொல்கிறார். அதாவது இந்த பக்கத்தில் டிஎன்டிஜே லேபிள் உள்ளவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், இந்த பக்கத்தில் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு தெளிவான சான்று இல்லையா? நான் எந்த அமைப்பின் சார்பாக வரலன்ட்டு, எந்த அமைப்பின் சார்பாக வரலங்கிறதுக்கு இதுவே ஒரு தெளிவான சான்று இல்லையா? எந்த அமைப்பின் சார்பாக வரல, என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை நம்ம பார்க்கணும். என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த இயக்கம் முழுவதும் சேர்ந்து அறிஞர்கள் ஒருமித்த கருத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் விஸ்வரூபம் எடுத்தது, அப்படி இல்லை. சகோதரர் ஜெயலலிதா அவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். இந்த பிரச்சனையை நாம் அதாவது இந்த பத்திரிகையில் வெளியிடுவதற்கு முன்பாகவே தாயிஃப் நகரத்தில் ஜும்மா உரையில் நாம் என்ன செய்தோம், இந்த பிரச்சனையை எடுத்து வச்சு பேசணும் என்பது இவர்களுக்கும் தெரியும். இங்கே தாயிஃபில் இருந்த சகோதரர்களும் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் தெரியும். இந்த இதில் பிரச்சனையை விவாதிக்க, அதாவது பத்திரிகையில் வருவதற்கு முன்பே நம்ம என்ன செய்துட்டோம்,
பிரச்சனையை நம்ம கொண்டு வந்து இது தவறாக இருக்குது அப்படிங்கிறத சமுதாயத்தில் சொல்லிட்டோம். அதனால் இப்போ இந்த விஸ்வரூபம் எடுத்து இந்த இதுக்கு பின்னால் தான் இப்படிலாம் வந்தாங்க, ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதுனால நீங்கள் சொல்வது சத்தியமாக இருந்தால் நீங்கள் அல்ல, அத்வானி வந்து ஒரு சத்தியத்தை சொல்வானேயானால் அது சத்தியமாக இருக்குவானேயானால் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஏங்க தயக்கம் காட்டணும்? சத்தியம் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நபிமொழிகள் சொல்லப்பட்ட விஷயம். யார் சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னால் என்ன, எம்என்பி சொன்னால் என்ன, இவர்கள் சொன்னால் என்ன, யாருடைய வாயில் வந்தாலும் சத்தியம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியதை தவிர இவர் சொன்ன காரணத்தினால நான் ஏற்க மாட்டேன் அப்படி வாதம் பிடிக்கிறது இதுவெல்லாம் அதாவது முறையற்ற கேள்வி. அது இப்படிலாம் அதாவது என்ன முறையற்ற கேள்வி என்று சொல்கிறதாக நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த ஒப்பந்த நிகழ்வுகளை வந்து தெரியாதனால நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. ஒப்பந்தத்தை அன்னைக்கு நம்ம தெளிவுபடுத்திட்டோம். எந்த அமைப்பின் சார்பாக நான் வரலை, தனியாக நூறு முகமதுங்கிற தனிநபர் தான் நான் வந்திருக்கிறேன். எனக்கு உறுதுணையாக சிலர் வரலாம், அது இயக்கத்தை பல இயக்கத்தை சார்ந்த நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, பல இயக்கத்தின் சார்பாக வரலாம். இது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படி வரக்கூடாது என்று ஒப்பந்த விதியில் இருக்குமே. ஆனால் அதாவது நீங்கள் தனிநபராக இருக்கும் பொழுது எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் உங்களோட வரக்கூடாது, இயக்கத்தை சாராதவர்கள் தான் உங்களுக்கு துணையாக வர வேண்டும். பார்வையாளராக வரக்கூடியவர்களும் எந்த இயக்கத்தை சாராதவர்கள் தான் வர வேண்டும். இங்கே சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கின்றார்கள். சுன்னத்து எல்லாரும் வந்து கலந்துருக்கிறாங்க. என்னென்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறேன், எந்த அமைப்பின் சார்பாக நான் என்ன செய்ய வரலை, தவறுண்டு எனக்கு பட்டது, அதை சுட்டி காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். நான் தவறு சொன்னது தவறாக இருக்குமேனா, நான் எடுத்து வச்ச வாதம் தவறாக இருக்குமேனா, தக்க சான்றுகளோடு நிரூபிப்பார்களே, ஆனால் நான் அதை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, அதை செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முஹம்மத் ஃபையாத் அலி, சென்னையிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி சகோதரர் பி ஜைனுல்லா அப்தீன் அவர்களுக்கு. சகோதரர் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேற்று எந்த ஹதீஸை நீண்ட நேரமாக நாம் அதிகமான நேரத்தை எடுத்து விவாதம் செய்தோமோ அது சம்பந்தமான அந்த ஹதீஸில் வருடம் திருப்பி ஒரு பொருளுக்கு கொடுக்க வேண்டியதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற கருத்து அங்கே வருகிறதா என்ற விஷயத்தில் ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன பதில் சொன்னார்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதாவது 200 திர்ஹம் என்பது நாம் நினைப்பதை போன்று அது ஒரு வருடத்தை சுற்றி வந்த பிறகு அது அதற்கான அந்த 5 திர்ஹத்தை எடுத்து கொடுத்தால் இந்த மாதிரி ஒரு கருத்து தான் அங்கே வருகிறது என்று வைத்தால் மிக டேஞ்சரான ஒரு கருத்து வரும். அது என்னவென்றால் ஒருத்தனிடம் 200 திர்ஹமுக்கு குறைவாக 195 வரைக்கும் தான் அவன் வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்து வந்துடும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரரே, இந்த அளவுகோலை அப்படியே நிசாபுடைய சட்டங்களில் எல்லா பொருளுக்கும் நீங்கள் பொருத்துவீர்கள். யோசித்து பாருங்கள், நிசாப் என்றால் என்ன? ஒரு பொருள் ஜக்காத் கடமையாவதற்கு குறைந்தபட்ச அளவை எட்டுவது. குறைந்தபட்ச அளவை இது எட்டிய பிறகு அது எவ்வளவு பொருள் அவர் வைத்திருந்தாலும் அந்த பொருளுடைய ஒட்டுமொத்தத்திற்கும் அவர் ஜக்காத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒதுக்குவார். நிசாபுடைய சட்டம் இப்படி தானே? இப்போ நிசாபுடைய விஷயத்திலே தங்கத்திற்கு நிசாபுடைய 11 பவுன் என்று நீங்கள் ஏகத்துவத்தை எழுதியிருக்கிறீங்க. மற்ற கால்நடைகள் விஷயத்தில் கொஞ்ச நேரத்துக்கு நிசாபுடைய சட்டத்தை விவாதித்தீர்கள். இப்போ இந்த அளவுகோலை நீங்கள் எப்படி ஒருத்தர் 200 திர்ஹம்ங்கிற விஷயத்தில் இப்படி வருடம் சுற்றி வருவதில் இந்த அர்த்தத்தில் எடுத்தால் 95 அளவிற்கு தான் அவர் வைத்திருக்க வேண்டும், அதற்கு மீது எதுவுமே அவருடைய இருக்கக்கூடாது என்ற கருத்தை திரித்து எடுத்தீர்களோ, அதே சட்டத்தை அதே விதியை மற்ற உங்களுடைய தங்கம் விஷயத்தில் 11 பவுன் என்று நிர்ணயித்திருக்கிறீர்களே, எழுதியிருக்கிறீர்களே, அதற்கும் பொருத்தி காட்டுங்கள். அதே மாதிரி மற்ற விஷயத்திலும் நிசாப் விஷயத்தில் எதையெல்லாம் நிசாப் என்று இவ்வளோ என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அதற்கும் பொருத்தி காட்டுங்கள். முதலில் இந்த பதிலை சொல்லுவதற்கு முன்பு நிசாப் என்றால் என்ன, நிசாபுடைய விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம், நிசாபுக்கான சட்டங்களை எங்கே எடுத்தீர்கள்? தோழருக்கு இதை நான் அவசியமாக கேட்கிறேன். நிசாபுடைய சட்டங்கள் எங்கே எடுத்தீர்கள்? தங்கம் விஷயத்தில் எங்கே எடுத்தீர்கள்? அதற்கான ஆதாரம் என்ன? அதிகமான கேள்வி என்று நினைத்து விட வேண்டாம், அதற்காக சொல்லுகிற நேரத்தில் தவிர்த்து விட வேண்டாம். ஒரே விஷயத்தில் இது இத்தனை விஷயம் கலந்து இருக்கிறது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஆகவே குறைந்தபட்ச அளவை எட்டுகிற ஒரு அளவு தான் நிசாப். அந்த நிசாபுடைய அளவு எட்டிய நிலையில் ஒருவர் 200 திர்ஹமை வைத்திருக்கிறார் அல்லது எவ்வளவோ வைத்திருக்கிறார், அது ஒரு வருடத்தை சுற்றி வந்த பிறகு அதற்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்கிறார்.
ஆக இது விஷயத்தில் நீங்க தெளிவுபடுத்தணும். எல்லா விஷயத்தையும் நிசாபையும் சொல்ல வேண்டும். நிசாபுக்கான விளக்கம், அந்த வார்த்தை விளக்கம், மார்க்க ரீதியான விளக்கம். ரெண்டாவது, நிசாப் விஷயத்தில் தங்கம் போன்ற மற்ற என்னென்ன நீங்க பொருளுக்கு ஜக்காத் கடமை, அதற்கு இந்த நிசாப் குறைந்தபட்ச அளவை எட்டினால் என்று சொல்லுகிறீர்களோ அதற்கும் ஆதாரம் தர வேண்டும். அதற்கடுத்து நீங்கள் சொன்ன விதி, அந்த ஹதீஸுக்கான விதி, அந்த விதியை எல்லா நிசாபுடைய ஹதீஸ்கள் விஷயத்தில் பொருத்தினால் அது முடியுமா? அந்த கருத்திலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களா? எல்லா விஷயத்திலும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அதாவது தெரிந்ததையெல்லாம் சொல்லணுன்னு அவர் தன்னை நிலைநாட்டி போயிருக்கார். என்ன இங்கே பேசப்பட்டது என்றால், ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்கணும், சொல்லப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக கேட்கணும். நிசாபு எவ்வளோங்கிற தலைப்பில் விவாதிப்பதாக இருந்தால் நிசாபை பற்றி பேசணும். கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கறதுங்கிற ஒரு டாப்பிக்கில் விவாதிக்கும் பொழுது அது தொடர்பாகத்தான் கேட்கணுங்கிறலாம் இல்லாமல், நான் ஒரு ஆள் இருக்கேன்னு காட்டுவதற்கு சொன்ன மாதிரி அவரை சொல்லிட்டு போயிருக்கிறார். அதே நேரத்தில் தொடர்பாக கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். என்னன்னு கேட்டால், 200 திர்ஹம் இருந்து அதுக்கு ஒரு வருடம் வந்தால் அதில் 5 திர்ஹம் கொடுக்கணும். இது வருஷம் கொடுக்கணுங்கிற கருத்தை தருன்னு அவர் சொன்னார். சொல்லும்போது அவர் சில வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அதே வார்த்தையை நான் பயன்படுத்தி காட்டினேன். நீங்கள் வருஷம்னு வருவதை எப்படி அவர் சொன்னார் தெரியுமா? உன்னிடத்தில் 200 திர்ஹம் இருந்து ஒரு வருஷம் வந்தால் 5 திர்ஹம் கொடுக்கணும்னு வார்த்தையை வச்சுக்கிட்டார். வச்சு சொன்னார், உன்னிடத்தில் இப்போது 200 இருக்கிறது, 5 கொடுத்து விட்டாய், பிறகு 2 மாதத்தில் ஒரு 5 புதுசாக கிடைக்கிறது, இப்போ மீண்டும் உனக்கு 200 வந்து விட்டது, இப்போ ஒரு வருஷம் கிடக்கிறது. அப்போ உன்னிடத்தில் வந்தால் இந்த ஹதீஸுடைய கருத்து உன்னைய கட்டுப்படுத்துது. எப்படி கட்டுப்படுத்துது? 200 திர்ஹம் உன்கிட்ட இருந்தால் இப்போ இருக்கிறது, அதுக்கு ஒரு வருஷம் வந்தால் இப்போ வந்து விட்டது, இப்போ 5 கொடு இந்த கேட்போமா இல்லையா? வருஷங்கிற கருத்து வரணுமான்னு அவர் கேட்டார். இந்த வாதத்தை வச்சு தான் அந்த கருத்து இருக்குண்டார். நான் அந்த வார்த்தையை தான் வச்சு 200ல் வச்சு பார்த்தா நீங்கள் சொல்கிறது வருது. 200 தான் எல்லாத்தையும் இருக்குன்னு கிடையாது. 210 வச்சுருப்பானே, 300 வச்சுருப்பானே, 3000 வச்சுருப்பானே, 3 லட்சம் வச்சுருப்பானே, அவ்வளவுலையும் பொறுத்துனா தான் நீங்கள் சொல்கிற லாஜிக்காக வரும். 500 வச்சுருந்தா என்ன ஆகும், 5000 வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 195 ஆனதுனால மறுபடியும் இல்லாமல் போயிடுது. 200 தானே கணக்கு, 195 கொடுத்து 195 ஆகிடுது. அதனால் அதை நிறுத்திக்கிட்டாங்க. அதனால் அதை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்கள் வாசகத்தை வச்சுக்கிட்டு நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? 2000 திர்ஹம் உங்கள்கிட்ட இருக்கிறது, அதுக்கு 50 கொடுத்து விட்டீர்கள். கொடுத்த உடனே மறுபடியும் 1950 திர்ஹம் இப்போ இருக்கிறது. அதே வினாடியிலேயே கொடுத்த மறு வினாடியிலேயே 1950 இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாசகத்தை நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த மாதிரி வாசகத்தை வச்சீங்களோ, உன்னிடத்தில் 200 இருந்தால், 200க்கு மேலேயே இருக்குது, 200க்கு மேலே தான் அர்த்தம். ஒரு வருஷம் அடைந்து விட்டால், ஒரு வருஷமாக இருக்கல வேண்டியது, ஒரு வருஷம் அடைஞ்சது அடையாதா? இந்த 1950 ஒரு வருஷம் அடைஞ்சது அடையாதா? அடைஞ்சது. இப்போ மறுபடியும் கொடு. அப்புறம் 1900 ஆகுமா? உன்னிடத்தில் 200 இருக்கிறது, 200க்கு மேலேயே இருக்கிறது, ஒரு வருஷம் அடைந்து விட்டு. நீங்கள் சொன்ன வாசகத்தை வச்சு, நீங்கள் எந்த வாசகத்தை வச்சு நிறுவுனீங்களோ அந்த வாசகத்தை வச்சு இப்படி நிறுவுனா அவனை 195ல் கொண்டாந்து நிப்பாட்டுமா இல்லையா? நீங்கள் தானே அந்த வாசகத்தை நீங்கள் நுழைச்சி வியாக்கியானம் கொடுத்தீங்களே, அதுக்கு தான் அந்த பதில். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அடைகிறது வரைக்கும் ஜக்காத்து இல்லைன்னு யதார்த்தமான கருத்தை சொன்னால் அது ஹதீஸ் சஹீஹ் இல்லை, அந்த ஹதீஸ் சஹீஹானது இல்லை. ஒரு ஜக்காத்து கடமையாவதற்கு அன்னைக்கே கடமையாவாது, ஒரு வருஷம் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்குது என்ற யதார்த்தமான கருத்தையோ சொல்லி நிறுத்தி இருந்தால் அதில் பிரச்சனை இல்லை. எங்கள் டாபிக் அது வராது, கண்டுக்கிறவே மாட்டோம். டாபிக் அது இல்லைன்னு விட்டுருவோம். டாபிக் என்ன? கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிற டாப்பிக்கு இதில் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதில் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். இவ்வளோதான் மேட்ரு. அதனால் அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விளக்கம் அதில் இல்லைங்கிறது தான் உண்மை. நிசாபை பொறுத்த வரைக்கும் வச்சுட்டதுனால சொல்லக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் 3 நாள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு இல்லை அடுத்த ஆள் கேட்டால் சொல்கிறேன் தலைப்புக்கு. நிசாபை பொறுத்த வரைக்கும் வெள்ளி சம்பந்தமான ஹதீஸ் பலவீனமாக இருக்கிறது நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம்னு எழுதியிருக்கிறோம். ஏகத்துவத்தில் தங்கம் வெள்ளி தான் எடுக்கிற மாதிரி வருங்கிறதுனால அது ஆய்வில் இருக்குன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்காக தான் அவர் கேட்குறாரு, ஆய்வில் ஒன்று நீங்களே தெளிவில்லைன்னு காட்டணுமா? அது தலைப்பு வரும்போது பார்ப்போம். அதாவது அதுவே தலைப்பாக இருந்தால் அதில் என்ன உண்மை அதை ஏற்றுக்குருவோம். அதாவது எதுலையுமே பிடிவாதம் கிடையாது. நிசாபு விஷயத்திலேயே
நிசாபுக்கும் ஒன்றும் கிடைக்கலன்னா இல்லைன்னா இல்லை தான். எங்கள் நிலை ரொம்ப தெளிவானது. சொல்லிட்டோமே, இவ்வளவு நாளாக இருந்துச்சே, ஒரு ஆதாரத்தை எடுத்து போட்டு நாங்கள் சொன்னதை நீ மறுத்துட்டீங்களா? ஆமாம், ஓகே, முடிஞ்சிருச்சுன்னு போனாங்க. எங்கள் பிரச்சனை நான் ஆதாரத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படுவோம். அதனால நிசாபு சம்பந்தமாக வந்தாலும் நீங்கள் நிசாபுக்கு ஒன்றுமே இல்லை, ஆதாரமே நிசாபுக்கு இல்லைங்கிறீங்களா? நிசாபுக்கு இல்லைன்றுவோம். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது. ஏன் நிசாபுக்கு ஆதாரம் இல்லைங்க, 10 பைசா இருந்தாலும் கொடுக்கணுன்ட்டு வருது, ஆமான்றுவோம் நிர்பந்திக்கப்பட்டால், அது தலைப்பில் விவாதிக்கப்பட்டால். அதனால இதெல்லாம் எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது. ஆனால் தலைப்புடைய விஷயங்களில் பேசுங்க. கொடுக்கப்பட்ட பொருள் ஏன்னா ஒரு விஷயத்தை ஜக்காத்து சம்பந்தமான அனைத்தையும் பேசுவதற்கு நமக்கு கூடலை. எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவரா பிரிப்பதற்கு பேசினால் அது மாதிரி பேசலாம். இப்போ என்ன தலைப்பு? கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பது பற்றி நேற்று எடுத்து வைத்த வாதங்கள் இங்கே இருக்குல்ல, அது தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்கணும்னு முதல்ல அறிவித்தோம். ஒரு சபையில் வந்து எது முடிவெடுத்து அறிவிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்ப தான் எல்லாரும் நடந்து கொள்ளணும். அதுக்காக சொல்கிறோம், குறிக்கிடக்கூடாது. முதல்ல இந்தாங்க ஒரு அடிப்படை இருக்குது. அவர் இப்படி சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு விதிமுறைப்படி பார்வையாளர்னு ஒரு விதிமுறை இருக்குது. எந்த விதியிலையும் வராத ஆளுக்கு, அதுக்காக சொல்ல வர்றேன். அவர் பார்வையாளரா நேற்றுலாம் கேட்குறேன். அதாவது முக்காடு போட்டு அங்கே உட்காந்துருந்தார், இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, எந்த ஒரு சிஸ்டத்துலையும் நாங்கள் அடங்க மாட்டோம், எந்த ஒரு யூனிஃபார்ம்லையும் வரமாட்டோம், ஒரு அறிவிப்பே செய்வோம். நீ என்ன செய்ய நாங்கள் என்ன கேட்குறது? இந்த அதாவது ஒரு தான் தோன்றி தன்மையில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ கூட பாருங்கள், யாரும் குறிக்க கேட்கக்கூடாதுன்னு இருக்கோம்ல, யாராவது கேட்டாங்களா? இவர் ஒரு ஆளை தவிர. முதல்ல அதை பண்பாடுகளை கற்றுக்குறங்க, விதிமுறைகளை கற்றுக்க. இப்போ தான் செய்கிறீங்க, இப்போ தான் ரெண்டாவது தடவை செய்கிறீங்க. உங்கள் சார்பாக அவர் சொல்லுவார் விதிமுறைகள் என்ன. அங்கே உட்காரணும் அவர். இங்கேருந்து நீங்களாம் நாங்கள் அனுப்பிவிட முடியாதா? நாங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைட்லையுமே எனக்கு தான் கேள்விகள் அதிகமாக வருது. எனக்கு செட்டிங் பண்ணலை, உண்மை வரணுங்கிறதுக்கு விட்டுருக்குறோம். எல்லாம் கேளுங்க, என்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் சொன்ன தப்பாக இருந்தாலும் கேளுங்கிற அடிப்படையில். அந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம சிலர் கேட்கணும், நீ அங்கே போய் உட்காருங்க, நீங்கள் போய் உட்காருங்க. இந்த வேலை எங்களுக்கு தேவை கிடையாது. மக்களிடமிருந்து வந்த கேள்வி போதும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ராங்காகவே போகிறீங்க. இப்போ கூட இந்த குறுக்கீடு கூட 2 தடவை நீங்கள் இந்த எதுலையும் சிஸ்டத்தில் வராதான்னு விளங்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் பஷீர், முத்துப்பேட்டையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து நூறு மோதி பார்க்க எவ்வளோட்ட ஒரு கல்வி. அதாவது நேற்றைக்கு நடந்த விவாதத்தில் அதாவது பிஜே அவர்கள் என்ன சொன்னார்கள்னு சொன்னால், ஒரு பொருளுக்கு ஜக்காத்து கொடுத்த ஒரு பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிஜே அவர்கள் சொன்னார்கள். அதை வந்து நூறு மோதி பார்க்க அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்கிறாங்க, இதை உங்களை தவிர, பிஜே அவர்களை தவிர வேற யாரும் இந்த கருத்தை சொல்லவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இப்போ நான் கேட்குறேன், ஒருத்தர் ஒரு கருத்தை வந்து சொல்லலை, அவருக்கு தெரியலன்னு சொன்னால் உடனே வந்து இவரை தவிர வேற யாரும் சொல்லலையே அப்படின்னு எடுக்கிறவா? அதாவது மார்க்கத்தில் ரசூல்லா செஞ்சிருக்காங்களா ஆமோதிச்சிருக்காங்கன்னு பார்க்குமே தவிர உங்களை தவிர வேற யாரும் சொல்லலை இப்படி பார்க்கணுமா? இதனுடைய அளவுகள் என்ன? மார்க்கத்தில் இதுதான் அளவுகளா? நீங்கள் சொன்னீர்களே உங்களை தவிர வேற யாரும் சொல்லேன்னு சொன்னார்களே, அதுதான் மார்க்கத்துடைய அளவுகள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது முஅத்தினுக்கு சொல்கிறாங்க, அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னதுக்கு பிறகு ஹய்யால ஸலா என்று சொல்ல வேண்டாம், சல்லூ ஃபீ புயூதிக்கும் என்று சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? அதாவது உங்களுடைய வீட்டுகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் வெறுக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நான் வந்து என்னை விட சிறந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய வழக்கம் என்ன? இது மாதிரி நிறைய அதிசயம் இருக்குது, குறிப்பிடலாம். அதுக்கு உதாரணத்துக்காக ஒன்று சொல்லி காட்டணும். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவருடைய கேள்வியிலேயே அவருக்கு பதில் இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அந்த கேள்வியிலேயே அவருக்கு பதில் இருக்கிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதாவது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் சல்லு அலா பியூத்திக்கும் அப்படின்ட்டு ஒரு புதிய ஒரு தகவலை சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே எல்லாரும் வெறுத்தாங்க. என்ன சொல்கிறாருன்னா, புதுசாக ஒரு செய்தியை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னதற்கு பிறகு என்ன சொல்லணும்? ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா இப்படி சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு மாற்றமாக சல்லு அலா புயூத்திக்கும் என்று என்ன செய்கிறார்? சல்லு ஃபீ புயூத்திக்கும், உங்களது வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இது என்ன மாற்றமாக இருக்குதே? ஹய்யா அலஸ் ஸலான்னு தானே சொல்லணும்.
ஹையால ஃபலாஹ் தானே சொல்லணும். உங்கள் வீட்டில் தொழுங்க என்று சொல்கிறாங்களே இதே என்று சொல்லி எல்லோரும் வெறுத்தார்கள் என்று அவரே சொல்கிறாரு. எல்லோரும் வெறுத்தார்கள். வெறுத்த உடனே அவர் என்ன செய்யல, ஏன் என்ன வெறுக்கிறீங்க என்று அவர் கேட்கல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், எனக்கு முன்னாலேயே இது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னுக்கிற செய்தி சொன்னார். இதுதான் நம்ம என்ன எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கருத்தை புதுசாக சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு கருத்து மாதிரி வெறுக்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லணும், நாங்கள் மட்டும் இந்த கருத்தை வைக்கவில்லை, யாரும் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களும் இந்த கருத்தை தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லணும். அப்படி கேட்டால் நம்ம எதுக்கு அப்படி இது தான் சொல்லணும்னு நம்ம நிர்வகிக்கலை. ஏன் இந்த கருத்தை உங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஒரு சிலர் 1-2 தவறுகளை செய்திருக்கலாம், அதை நாம் இங்கே குறிப்பிடலை. குர்ஆனை எப்படி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து இது குர்ஆன் தான் என்று அறிமுகம் செய்து வைத்தார்களோ, அதுபோன்று ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சேர்ந்து இப்படித்தான் ஜக்காத்து என்பதை செயல்முறையிலே நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். இதுக்கு நீங்கள் சனது கொண்டு வாங்க, எல்லாரும் வந்து சேர்ந்து உட்காந்து முடிவெடுத்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க என்று சனது கொடுக்கலாம் முடியாது. குர்ஆனை பற்றி எப்படி இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சனது இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒத்துக்கொண்டு இருக்கிறோமோ, அதே போன்று ஜக்காத்து சம்பந்தமாகவும் எல்லாரும் என்ன செய்திருக்காங்க, ஒன்று கூடி இருக்கிறாங்க. குர்ஆனில் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள் சொன்னார்களே, எல்லா சஹாபாக்களும் இதில் சேர்ந்து முடிவெடுத்தாங்களா? ஒரு 200 சஹாபி சொல்ல முடியுமா? இந்தந்த சஹாபிகள்லாம் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட சஹாபிகள் பொறுப்பு கொடுத்து அதை செயல்படுத்தினார்கள், செயல்படுத்தியதை அவர்கள் அங்கீகரித்தார்கள். இப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஜக்காத் சம்பந்தமாக எல்லாரும் முடிவெடுத்தார்களா, ஒரு 50 சஹாபியினுடைய பேரை சொல்ல முடியுமா? இதுவா கேள்வி? இப்படி நான் கேட்குறது, நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது இவர் அவருடைய கேள்வியிலே பதில் இருக்கிறது. எப்போ வெறுக்கிறாங்கன்னு வந்த உடனே ஒரு பதிலை சொல்லிட்டாரு. யார்? இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு. நீங்கள் அந்த சொல்கிறோம்ல, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், நம்ம அதை ஒரு மெயினாக நம்ம கேட்கல. எதுக்கு சொல்ல வரேன்டா, யாருமே சொல்லாத புதிய கருத்துங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், புதிய கருத்துலாம் இல்லையே, இதுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்கல்ல, நான் மட்டும் சொல்லலையே, இதுக்கு முன்னால் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னால் வந்து யார், இப்னு உஸ்முடைய காலத்தில் இந்த மாதிரி நான் கொண்ட கருத்தை தான் கொண்டவர்கள் தான் அந்த காலத்தில் இருந்தாங்க, சஹாபாக்கள் காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்லுங்களேன். இது ஒரு கேள்வி அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய பெயர் மிஸ்பாஹ், குளச்சலை சேர்ந்தவன், தென்காசியில் இருக்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி விஜயலாதினாரிடத்தில். அவர்கள் அடிக்கடி ஒரு சொல்லை சொன்னார்கள், குல்லு பிதத்தின் வலாலா என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யாத அனைத்தும் விதத் என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் சஹாபாக்கள் செய்ததெல்லாம் பிதத்தாக ஆகிவிடும். அப்படி என்றால் சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டில் உங்களுடைய கருத்து என்ன? அதே போன்று குர்ஆனுடைய தொகுப்பிலே ஆரம்பமாக உலகமெல்லாம் இதுவரை கையாண்டு வருவது சூரத்துல் ஃபாத்திஹா. அதே நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் அத்தியாயம் என்பதாக தங்களுடைய மொழிபெயர்ப்பிலும் எழுதியுள்ளீர்கள். எல்லோரும் அதைத்தான் பின்பற்றியும் வருகிறோம். ஆனால் இதுதான் முதன்மையான சூரா என்பதற்கு என்ன ஆதாரம்? அதே நேரத்தில் முதல் ஆயத்தாக இறக்கப்பட்டது இது அல்லவே? இக்ரா பிஸ்மி ரப்பிக்க என்ற ஆயத்து தான் முதலாக இறக்கப்பட்டது. அப்படி இருக்க சூரத்துல் ஃபாத்திஹாவை முதன்மைப்படுத்துங்கள் என்று சொன்னால் இது பிதஅத் அல்லவா என்பதை தாங்கள் விளக்க வேண்டும். இதுக்கும் ஜகாத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேட்காதீர்கள் என்று சொன்னால் தாங்களே எடுத்து வைத்த ஒரு வாதம். அதனால் தான் இதை சொல்கிறேன். மஅஸ்ஸலாம். இந்த பிதஅத்துன்னு சொல்கிறாரு எல்லாம். அதாவது பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடு என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. பிதஅத்து என்று சொன்னால் மார்க்க விஷயங்களில் இல்லாத ஒன்றை உருவாக்குறது தான் பிதஅத். இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் குர்ஆனுடைய வரிசை கிரமத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சுன்னத் ஜமாத்துக்காரங்க நீண்ட காலமாக கேட்டுட்டு வர்ற கேள்வி. குர்ஆனே பிதஅத்தானேன்னு சொல்லுவாங்க அவங்க. குர்ஆனுடைய இந்த தொகுப்பே என்னது, அதே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, உஸ்மான் தானே செஞ்சார்,
அதே நீ குரானை ஏற்றுக்கிறதே எங்கள் பிதத்துக்கு ஆதாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளது. குரானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம். இந்த வரிசை கிரமம் எல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருக்குரானுடைய தமிழாக்கத்தில் துவக்கப்பட்ட வரலாறுங்கிற தலைப்பில் அதனுடைய ஃபுல் டீட்டெயிலை நம்ம எழுதும் பொழுது அது இந்த வரிசை கிரமம் வந்து நம்மளாக ஏற்படுத்தி கொண்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலாம் ஏற்படுத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை இது ஃபஸ்ட்டு செகண்டுன்ற மாதிரி அந்த தர்த்தீபு இல்லை. அதுக்கு ஆதாரமாக நிறைய சான்றுகளை எல்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அந்த சகோதரர் சொன்ன மாதிரி இக்ரங்கிறதை கொண்டே துவக்கி குரானை எழுதி வைத்திருந்தார்கள். சில பேர் பெரிய சூறா சின்ன சூறாங்கிற அடிப்படையில் தொகுத்து வைத்திருந்தார்கள். சில பேர் தங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறெல்லாம் பட்டியல் போட்டிருந்தாங்க. அப்போ எது முதல் எது இரண்டு என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. இது முன்னே இருந்தாலும் சரி, இது பின்னே இருந்தாலும் சரி, ஓதும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போது முந்தி நம்ம எதை வைத்திருக்கிறோமோ அந்த சூறாவுக்கு பிறகு பிந்தி உள்ளதை ஓதிட்டு முந்தி உள்ளதை ஓதிலாம் இருக்கிறாங்க. இந்த தர்த்தீபுக்கு மார்க்கத்தில் முக்கியத்துவம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் காட்டுறதுனால முக்கியத்துவம் காட்டாத ஒரு விஷயத்தை முன்ன பின்ன எடுக்கிறாங்க. எதை ஃபஸ்ட்டில் வைக்கிறது? எல்லாம் குரான். இந்த குரானில் ஏதாவது வார்த்தையை சேர்த்தாங்களா? அதுதான் பஞ்சாயத்து. குரானில் இல்லாத ஒரு வசனத்தை இருந்த வசனத்தை நீக்கிட்டாங்களா? அதை யாரும் செய்யலை. அந்த வரிசையில் அமைஞ்சிருந்தாலும் குரான் அதுதான், இந்த வரிசையில் அமைஞ்சிருந்தாலும் அதான் குரானு. இக்ரண்டு போட்டு இது பின்னாடி வந்தால் அதான் குரான். ஒரு விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம், இந்த ஆர்டரில் தான் இருக்க வேண்டும் என்பது சட்டம் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவாறு தமிழாக்கத்தில் அந்த குறிப்புரையில் துவக்கப்பட்ட வரலாறு எழுதியிருக்கிறோம். ஒருவர் இப்படியே முதல்ல இக்ர சூரா ஓதிவிட்டு அவர் ஆய்வு செய்து இந்த வரிசை கிரமமாக இறங்கின வரலாறு தெரிஞ்சு அதன் அடிப்படையில் அந்த குரானை ஒரு ஓதி வந்தால் ஒரு குற்றவாளியானா குற்றவாளி கிடையாது. ஏதாவது ஒரு ஆர்டரை ரசூலுல்லாஹ் சொல்லலை, இதான் குரான்னு சொல்லிட்டாங்க, நம்ம செயலில் விட்டுருக்குறாங்க. எந்த ஆர்டரில் ஓதினாலும் மார்க்கத்தில் தப்பு இல்லை. ஒரு யூனிஃபார்முக்காக இதை வச்சிருக்கிறோன்னு புரிந்து கொண்டு இதுதான் கட்டாயம் என்று நினைக்காமல் நீங்கள் ஓதுவதில் அந்த வரிசையை ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லைன்னு தான் நம்ம எழுதியிருக்கமே தவிர முதல் சூரா பக்ரா தான், ரெண்டாவது முதல் சூரா ஃபாத்திஹா தான், ரெண்டாவது பக்ரா தான், இதை மாற்றி சொன்னால் ஒருத்தன் குற்றவாளி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லலை. அது மாற்றி நீங்கள் சொல்கிறபடி கூட செய்யலாம். அதாவது எப்படி வேண்டாலும் செய்யலாம் என்று அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு யூனிஃபார்மை நம்பர் போட்ட மாதிரி தான் அது. நம்பர் போடுறது மார்க்கத்தில் கட்டாயம் கிடையாது. இந்த நம்பர்களில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு நம்பர் போடப்பட்டு நிலை பெற்று விட்டது. மார்க்கம் என்ற அடிப்படையில் இல்லாமல் நிர்வாக வசதி என்ற அடிப்படையில், தேடி எடுக்க வசதி என்ற அடிப்படையில் அதை ஏற்றுக்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த நம்பரை ஒப்புக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த குரானில் உனக்கு ஒரு குரானாடா எனக்கு ஒரு குரானாண்டு எவனும் கேட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி என்னமோ உஸ்மான் அவர்கள் காலத்தில் ஒரு வரிசைப்படுத்தி விட்டார்கள். அது வந்துவிட்டது. அதுதான் கட்டாயம் கிடையாது. ஆனால் அதில் குழப்பம் செய்ய வேணாம். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி மற்றவன் பார்த்துட்டு இந்த ஆளுக்கு ஒரு குரான்னு சொல்லிடுவான் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக வேண்டி நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோமே தவிர அதுதான் ஆர்டரு, அதுதான் மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னால் பிதத்தாயிரும். இப்போ பிதத்தாவும் அவர் செஞ்ச அந்த ஆர்டரை மார்க்கத்தின் ஆர்டர் என்று நான் ஒத்துக்கொண்டேனே ஆனால் பிதத்தாவும். அது மார்க்க ஆர்டரே கிடையாது. முன்ன பின்ன இருக்கலாம். குரானுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதும் போது முன்ன பின்ன ஓதி இருக்கிறார்கள். இறங்கின வரிசைப்படி தான் வைக்கணுங்கிற எந்த ஒரு ரூலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு போடலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் குரான்ட்டாங்க, நீங்கள் முன்ன பின்ன எதை வேணாலும் குலுகுல்லா ஓதிட்டு குலு ரப்பினாசை ஓதுங்க, ரப்பினாசை ஓதிட்டு குலுகுல்லாஹது ஓதுங்கிற அளவில் நம்மள்கிட்ட விட்டுட்டாங்க. நம்மிடத்தில் விடப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு வகைப்படுத்துகிறாரு. அது ஒரு நீண்ட காலம் நின்று போச்சு. இதில் மார்க்கம் இல்லைன்னு ஒத்துக்கொண்டு நம்பிக்கொண்டு அந்த வரிசையை ஏற்றுக்கொள்வது குற்றமாகாது. ஆனால் எப்போ குற்றமாக அது கூட இதுதான் செஞ்சு ஆகணும், இந்த ஆர்டரை மாற்றி ஓதுனாலோ இதுக்கு மாற்றி ஒருத்தன் பேசினாலோ தப்பு அப்படின்னு சொல்லுவீர்களே ஆனால் தான் மார்க்கத்து விஷயத்தை தீர்மானிக்க நீங்கள் யாருன்னு கேட்கலாம். எப்படியும் வைத்துக் கொள்ளலாம் அந்த ஆர்டர். அப்படி அது சஹாபாக்கள் அப்படிலாம் குரான் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு ஆர்டர் ரசூலுல்லாஹ் கொடுக்காத காரணத்தினால தான் ஒரே ஆர்டராக இல்லாமல் உஸ்மான் தான் கொளுத்துறாங்க. அதுக்கு தான் எல்லாத்தையும் கொளுத்துறாங்க. அதனால நம்ம அதை ஏற்றுக்கிட்டோமே தவிர அந்த வருஷம் தான் சுன்னத்தான ஒரு முறை என்று நாங்கள் மார்க்கத்துறை கணக்கில் கொண்டு வரல. அது பிதத்தில் வராது. கட்டடம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி நிர்வாக வசதி மாதிரி உள்ள விஷயம் அது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ஆசம், கோவையை சேர்ந்தவர். இந்த கேள்வி நூர் முகமது பாக்கவிடம். சகோதரர் நேற்றிலிருந்து அவர் பேசக்கூடிய எல்லா அமர்வுகளிலும்
சஹியான ஹதீஸை ஒன்று எடுத்து வையுங்கள் என்று எல்லா சகோதரர்களும் கேட்ட கேள்விக்கு அவரால் ஒரு பதில் கூட கொடுக்க முடியவில்லை. இதுபோக சற்று நேரத்திற்கு முன்னால் சகோதரர் நூர் முகமது பாக்கவி அவர்கள் அத்வானி வந்து சொன்னாலும் நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன இவர் இந்த ஹாசிமுடைய அறிவிப்பாளருடைய வரிசையில் பிரச்சனை வரும் பொழுது இப்னு ஹிப்பான் இவர்கள் இவரை ரதீஹுல் இஃப்ல் என்று சொல்கிறார், ஃபாயிஷுல் ஹலத் என்று சொல்கிறார். இப்படி ஃபாயிஷுல் ஹலத் என்று சொல்கிறார், ஹத இப்படி தெளிவாக இருக்கும் பொழுது ஹதீஸ்களை அவர் படித்திருக்கிறாரா இல்லை என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை. அதில் வரக்கூடியது என்னவென்றால் அஜ்ஜரஹு முகத்தமுன் அல தாதி, குறைகள் தான் நிறைகளை விட முற்படுத்தப்படும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது, தெளிவாக குறை சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அத்வானி வந்தாலும் நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோம் அவர் சொன்னால் என்று சொல்லக்கூடியவர் இவ்வளவு தெளிவாக குறை இருக்கும் பொழுது இவர் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்? இவர் பிடிவாதத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றாரா அல்ல சத்தியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகின்றாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதை தெளிவுபடுத்த வேண்டும். இதையும் தெளிவுபடுத்தாமல் நேற்று 4 அமர்வுகளில் நடந்த 3 அமர்வுகளில் 12 மணி நேரத்தில் 6 மணி நேரம் உங்களுக்கு வந்திருக்கு. 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ஹாசிமை பற்றிய போட்டு ஓட்டிட்டு கிடந்திருக்கீங்க. இதே மாதிரி பின்னே ஹாசிமுக்கு தொடாமல் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர் நேற்றிருந்து இன்று வரைக்கும் விவாதத்தில் கலந்து கொண்டாரா? ஜமாத்து அணியை சேர்ந்தவர்களுக்கு கேள்வி கேட்கும் பொழுது கேள்வியை மட்டும் குற்றப்படுத்துகிற மாதிரி கேட்க வேணாம். இது என்ன கேள்வி, இது என்ன, ஏன் இப்படி சொல்கிறீங்க, அப்படி தான் கேட்கணுமே தவிர குற்றப்படுத்துகிற மாதிரி கேட்பது சரியாக சொல்கிறவங்களையும் தப்பாக சொல்ல தூண்டும். அந்த சூழ்நிலை யாராக இருந்தாலும் மனிதர்களை கேள்வி கேட்கும்போது கேள்வியாக கேளுங்க, சரியா? இனிமேல் அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினைய வரைக்கும் இப்பொழுது வரைக்கும் ஒரு சுமூகமான ஒரு நிலையை நீங்கள் காணுகின்றீர்கள். பல விவாத அரங்குகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். பல விவாத அரங்களில் ஒருவருக்கொருவர் பார்த்து சிரிக்கவே மாட்டாங்க, ஒருவருக்கொருவர் விரோதி போன்றே இருப்பார்கள். ஆனால் நாமெல்லாம் அதெல்லாம் கடந்து போய் பார்க்கும் பொழுதெல்லாம் சிரிக்கின்றார்கள் சகோதரர்கள். நானும் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் சிரிக்கிறேன். ஏன் இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்களும் நாங்களும் வந்திருக்கிறோம். அதானே யதார்த்தம். இவர் சகோதரர் சொல்லும் பொழுது ஹாசிமை பற்றி இந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் இருக்கிறது, அதை பற்றித்தானே நீங்கள் 6 மணி நேரம் ஓட்டினீங்க, இன்றைக்கு அதை பற்றி கேட்ட நேரத்தில் சரியாக சொல்லலையே, உங்களுக்கு ஹதீஸுக்களை பற்றி அறிவு இருக்கிறதா இல்லையா, எது வேணாலும் கேளுங்க, நான் கோவப்படவே மாட்டேன், சரியா? அன்புக்குரிய சகோதரி, எனக்கு அறிவில்லைன்றே வைத்துக்கிறோம், அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஹாசிமை பற்றி நம்ம என்ன செய்யலை, சர்ச்சையே செய்யலை, அவரை பற்றி இப்படி ஒன்றும் சொல்லலை. இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். படிக்கல வரிசையா நாங்கள் சகோதரர்கள் இப்போ தான் நம்ம சொன்னால் பரஸ்பரம் அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக பூரிப்பு இருக்கிறது. அல்லாஹ் இந்த பூரிப்பை நமக்கு இடையிலே வலுவாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன். இது இந்த அதாவது கருத்து வேறுபாடுகளை சுமூகமான முறையில் கலைந்து கொள்வதற்குரிய வரியாகவும் கருத்து வேறுபாடு இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்கும் மத்தியில் கருத்து அதை முறையாக கலைந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய முயற்சி செய்யலாம். அது ஒரு பெரிய தப்பு இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சாதிக், தென்காசியை சார்ந்தவன். சகோதரர்களுக்கு ஒரு என்னால் இயன்ற ஒரு சின்ன அறிவுரையை சொல்கிறேன். கேள்விக்கு முன்பாக நாம் 5 தூண்களில் ஒரு தூணிற்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையின் காரணமாக அதை பேசி நாம் தெளிவான முறையில் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே வந்துள்ளோமே தவிர ஒரு சகோதரரை பார்த்து நையாண்டியாக சிரிப்பது, அதன் மூலமாக இவர் கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவர் நையாண்டி செய்ததற்காக இவர் கேள்வியை மாற்றிவிட்டு
அவரை நையாண்டி செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு நிமிஷம், அந்த மாதிரி யாரும் கேட்கல. இல்ல இல்ல, அதனால கேட்கறதாக நீங்க நினைக்க வேண்டாம். எங்களுக்கு வந்து அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அது மறந்து விடுகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தயவு செய்து ரெண்டு தரப்புல இருந்து கிளப்பாதீங்க. நம்மளாம் சகோதரர்கள்ங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாரும் வாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பலதரப்பட்ட இயக்கங்களின் சார்பாக வந்திருக்கிறார்கள் என்று டிஎன்டிஜியின் சார்பாக சொன்னார்கள். ஏன் நாங்கள் சத்தியத்தை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்திருக்குமே தவிர ஒரு நூர் முகமதுக்காகவோ அல்லது சகோதரர் பிஜேக்காகவோ நாம் வரவில்லை. சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்துள்ளோம். ஆகவே சகோதரர்களே, எங்களுடைய பொதுமக்களாகிய எங்களுடைய மனங்களை புண்படுத்தாமல் சத்தியத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இங்கே வந்துள்ளோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுக்கு இந்த விளக்கத்தை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம். அதாவது இந்த புண்படுத்துறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டாம். நம்ம ஒருத்தர் புண்படுத்திக் கொள்வதற்காக வரலை. இடையில நான் சொன்ன இவரை பார்த்து சிரிக்கிறேன்னு சொன்ன எல்லாரும் சிரித்தாங்க. இது வந்து நம்ம சகஜமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மன இறுக்கம் விலகும். மனம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நிலை இல்லாமல் ஒரு சகஜ நிலைக்கு அவங்க அப்படியே கேலியாக சிரித்தாங்கன்னே வச்சுக்கிறோமே. நம்ம மனசை விசாலப்படுத்துங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய மேற்றே இல்லை. நம்ம என்னென்ன சத்தியத்தை நம்ம விளங்க வந்திருக்கிறோம் அப்படின்ற நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம இது போன்ற சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நம்ம ரெண்டு தரப்புலும் யாரும் பெருசுப்படுத்த வேண்டாம். சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன சுமூகமான முறையோ அந்த முறையை நமக்கு கடைபிடிக்க என்ன போல எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் முகத்திரையை கிழித்து விடணும்னு சொன்னாங்க. கிளிக்கட்டு என்ன இருக்குது, எனக்கு தரையாக போட்டிருக்கிறேன், அது ஒரு மேற்றே இல்லைங்க. நம்ம என்னன்னா சத்தியத்தை புரிவதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது சத்தியத்தை தெரிஞ்சு கொள்வதற்காக சிரமங்கள் வந்தால் தாங்கிக்கங்க. இது ஒரு குறையாக புண்படுத்துகிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். தயவுசெய்து யாரும் பரஸ்பரம் யாரும் சொல்ல வேண்டாம். நம்ம யாரும் இல்லை, நம்மள என்ன குரானையும் ஹதீஸையும் சொல்லக்கூடியவர்கள், அதில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் பிறருக்கு பிரச்சாரமும் செய்யக்கூடியவர்கள். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க நீங்களே இதை பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பிரச்சாரம் எப்படி போய் செய்ய முடியும்? சோதனைகள் வரணும். அப்படி வந்தால் கூட இது ஒரு பெரிய விஷயமா மேட்டு இருக்காமல் நீங்கள் கேள்வி கேட்க வந்ததுனால கேள்விக்கு டைரெக்டாக போந்துருங்க. இது சின்ன விஷயம், ஒரு விசாலமாக அது விளக்கம் சொல்ல வேண்டாம். விளக்கம் சொல்ல வேண்டாம். நேற்று பேசப்பட்டதிலிருந்து மொழி பிரச்சனையை பற்றி பேசினீர்கள். நம்ம நூர் முகமது பாக்கி அவர்களுக்கு மொழி பிரச்சனையை பற்றி பேசப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழி அரபி மொழி. அந்த மொழியை நம்மை விட அந்த சஹாபாக்களா அல்லது நாமா கொடு என்ற சொல் ஒரு தடவை மட்டுமே என்று புரிய வேண்டும் என்றால் அதனை சஹாபாக்கள் ஏன் புரியவில்லை? புரிந்தார்கள் என்றால் மக்களுக்கு புரிய வைக்கவில்லையா அல்லது சஹாபாக்கள் உண்மையை மறைத்து விட்டார்களா? அதாவது ஜக்காத்து கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடு என்று சொன்னால் எல்லா மொழியிலும் ஒரு தடவை தான் என்று புரிந்து கொள்கிறோம். நாம் எல்லா மொழி, அதாவது இது மார்க்க சட்டமாக இல்லை, சாதாரணமாக நாம் எல்லா மொழிகளிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் இது. இவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுன்னு சொன்னால் ஒரு தடவை தான் கொடு என்று புரிந்து கொள்ளுமே தவிர எப்படி புரிந்து கொள்ள மாட்டோம்? வருடம் கொடுக்க வேண்டும், வாரம் கொடுக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள மாட்டோம் என்று சட்டத்தை விலக்கி என்று ஒரு தடவை தான் என்பதற்கு இதே வாதமாக வைத்திருக்கின்றார்களே. உங்களது நிலைப்பாடு என்ன அப்படியே சொல்கிறாங்க. இப்படி நாம் புரிந்து கொள்வது பல்வேறு கேள்விகளுக்கு இடமளிக்கிறது. அதாவது ஹுதுமின் அம்வாலிஹிம், ஜக்காத்து கொடுங்கன்னு வந்திருக்குது. அந்த ஜக்காத்தை எப்படி நிறைவேற்றணும் என்பது ஹுதுமின் அம்வாலிஹிம், உங்களது செல்வத்தில் அவர்களது செல்வத்தில் ஜக்காத்தை எடுங்கள் என்று வந்திருக்கிறது. எடு என்று சொன்னால் ஒரு முறை தான் எடுக்க வேண்டும். அதாவது ஒரு முறைண்டா எப்போ? ஜக்காத்து கொடுக்கப்படுவதற்குரிய நிசாபு எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்தில் ஒரு முறை எடுக்க வேண்டும் என்று தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த ஆயத்தை பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஹுதுமின் அம்வாலிஹிம் அப்படி ஜக்காத்துன்னு சொல்லும் பொழுது 10 ரூபா இருக்குது, அவனுடைய செல்வம் தானே அது, அதில் போய் ஜக்காத்து எடுத்து இந்த வசனத்தை பொருத்த முடியுமா?
ஜக்காத்து கடமையாகாத சில பொருட்கள் இருக்கிறதாக சகோதரர் பி ஜெயலலிதா அவர்கள் கூட தங்களது கடந்த கால உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காய்கறி, இந்த அழகும் பொருட்கள் ஜக்காத் இல்லை, இதுவும் செல்வம் தானே, அதில் ஜக்காத் எடுங்கன்னு புரிந்து கொள்ள முடியுமா? அப்போ இந்த அர்த்தம் ஹுதுமின் அம்வாலிங்கிறது வந்து அம்வாலி என்பது பொதுவானதல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நிசாபுனுடைய அளவு வந்ததற்கு பிறகு நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நிசாபுனுடைய அளவு வந்ததற்கு பிறகு எடுங்கள் என்ற அர்த்தம் ஒரு தடவை எடுங்கள் என்று நாம் அர்த்தம் செய்யும் பொழுது நிசாபுனுடைய அளவு வந்துவிட்டால் ஒரு தடவை நாம் எடுத்து விட்டோம், முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன்படி நிசாபுனுடைய அளவு வந்துவிட்டால் ஜக்காத்தை எடுங்கள், ஒரு முறை எடுங்கள். நிசாபு வந்துருச்சா, ஒரு தடவை ஜக்காத்தை எடுத்துட்டோமா, முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் செல்வம் வருதுன்னு வைங்களேன், அதுக்கு ஜக்காத்தை எடுக்கணுங்கிறத கருத்தை இந்த வசனத்திலேருந்து வலியுறுத்த முடியாது. அதை நாம் வலியுறுத்துவதாக இருந்தால் இன்னொரு சான்றை எடுத்து வைக்க வேண்டும். இன்னொரு சான்றை எடுத்து வைத்து திரும்ப நீங்கள் ஜக்காத்து கூட சொல்லியிருக்க வேண்டும். இதை நம்ம சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, அதாவது ஹஜ்ஜுடைய மேற்றையை நம்ம என்ன செய்யலாம், உதாரணமாக சொல்லலாம், இங்கே சொல்லலை, இருந்தாலும் எழுதப்பட்டதுனால அதை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஒரு தடவை தான் செய்யணும். ஹஜ்ஜுக்குரிய நிபந்தனை என்ன? வசதி வாய்ப்புகள் இருந்து, இதெல்லாம் நிபந்தனைகள். ஏன் ஜக்காத் எப்படி ஹுதுமின் அம்வாலின்னு சொன்ன உடனேயே அதற்குரிய நிபந்தனை எப்படி பார்க்குறோமோ, நிசாப்பு வரணும்னு பார்க்குறோமோ, அது மாதிரி இதுக்குரிய நிபந்தனைகள். வசதி வாய்ப்புகள் வசதி வாய்ப்பு வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜு செய்வது ஒரு தடவை செய்யு. அதற்கு பின்னால் வசதி வந்துச்சு. இப்போ இன்றைக்கி என்ன, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த நிலையில் ஒரு ஹஜ்ஜு செய்யணும்னு சொன்னால் ஒரு தடவை தான் ஹஜ்ஜு செய்யுன்னு அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் நீங்கள் சொல்கிறீங்க. அதைத்தான் புரிந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை வசதி வந்துச்சுங்க, இன்னொரு 1 லட்ச ரூபா வந்துச்சு, எல்லா வசதியும் வாய்ப்பு இருக்குது, திரும்ப ஹஜ்ஜு செய்யணுன்னு நம்ம சொல்லுவோமா? யாரும் சொல்கிறத கடமை என்று சொல்ல மாட்டான். அது மாதிரி தான் இதை மாறத்தான் இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிசாபு வந்தால் ஒரு தடவை ஜக்காத்தை எடுத்து விடு, முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வரக்கூடிய செல்வத்தம், வசதி வருது, பொருள் வருது, அதில் ஜக்காத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை வைத்து நிறுவ முடியாது, வேறு சான்றுகளை வைத்து தான் நிறுவ முடியும். நாம் வேறு சான்றுகளை நம்ம என்ன செய்திருக்கிறோம், எடுத்து வைத்திருக்கிறோம். என்ன சான்றுகளை எடுத்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதாவது சகோதரர் அவர்கள் நேற்றைய உரையில் குறிப்பிடுகின்ற பொழுது கூட காலத்தோடு தொடர்புடையதாக ஒரு கடமை இருக்குமையானால் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக தொழுங்கள் என்று இருக்கிறது. தொழுங்கள் என்று சொன்னால் ஏன்னா ஒரு டைம் புரிகிறதா, 2 டைம் புரிகிறதா, அப்போ எப்படி புரியணும் என்று நம்ம அதாவது ஆய்வு செய்கின்ற பொழுது அதில் தெளிவாக ஒவ்வொரு நாளும் 5 வக்து என்று வந்திருக்கிறது, நேரத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதே போல் ரமதானுடைய மாதம் என்று வருகிறது, ரமதான் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் நோன்பை கடைபிடியுங்கள் என்று வருகிறது. அப்போ காலத்தோடு தொடர்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாட்டா, வருடம் ஒவ்வொரு வருடமும் சுழற்சி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்கள் என்று அந்த சான்றுகளை வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த சான்றுகளின் அடிப்படையில் இவர்கள் நிறுவுவதாக இருந்தால் தான் அவங்க தான் சொல்லணும். அப்போ குடு என்று சொன்னாலும் எடு என்று சொன்னாலும் ஒரு தடவை தான் என்று சொன்னால் புதுசாக வரக்கூடிய அந்த செல்வத்திற்கு இந்த சான்றை வைத்து நம்ம ஆதாரமாக காட்ட முடியாது. அதற்கு வேறு சான்று இருக்குமேயானால் அந்த சான்றுகளை அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்களேன். ஒரு நிமிஷம். கொஞ்சம் அப்படி இருங்களேன், சின்ன கொஞ்சம் இருங்க, ஏதோ ஆலோசனை செய்கிறாங்க, அதுக்கு பின்னால் நேரத்தை இன்ஷா அல்லாஹ் போயிடும்.
அப்படியே முடிச்சுக்குவோம். 2:30லேருந்து 6:30 சொன்னால் அசர் தொழுக வேண்டியவர்களாக இருப்பாங்க. உதாரணமாக நானே அசர் தொழுகணும். நான் எப்படி வெளியில் போய் அசர் தொழுகணும்? சரி, அது நம்ம இப்போ என்ன சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். உரிய வக்தில் தொழுகிறதுக்குரிய வாய்ப்பு நம்ம இல்லை. நம்ம செய்ய 5:30க்கு முடிச்சுக்கலாம், இல்லை 6 மணிக்கு முடிச்சு அப்படியே முடிச்சுக்கலாம். முதல் விஷயம் உறுதிப்படுத்திருங்க. வேற எந்த மாற்றமும் இல்லை சார். அடுத்த 2:30 மணிக்கு கரெக்டாக வந்துருங்க. இல்லை டைம் பத்தலைன்னு ஜம்மு பண்ணிட்டு கொஞ்சம் கூட்டலான்னு சொன்னார். அது வேணான்றது இல்லை. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இரவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.